இப்போ விஜயகாந்தை நான் ஸ்டடி பண்ணுறேன் அவர்கிட்ட என்ன ப்ளஸ்ஸு, அவர் கண் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்லான கண், அந்த கோவத்தை காட்டுறதுக்கு நெருப்பு மாதிரி ஆகிடுவார். இப்போ எல்லாம் இந்த இதெல்லாம் தடவுறாங்க. ஒரு மாதிரி இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி குனிஞ்சிட்டு அப்படி நிமிந்தாருன்னா கண்ணில் ரெட் ஆகிடும். அதே போல் ரியலாகவே 10 பேர் அடிப்பார். நான் பல தடவை நான் அனுபவிச்சிருக்கேன். இங்கே நாங்கள் வெளியே போகும்போது பாப்புலரான பிறகு சாட்சி படத்துக்கு பிறகுலாம் வந்து நானும் அவரும் வெளியே போவோம் தியேட்டருக்கு. என்னைய இப்படி கையை வச்சுக்கிறவார், என்னை இங்கே இப்படி நிறுத்திக்கிறவார், அப்படி தான் கூட்டிகிட்டு போவார். இங்கே எவனா வந்தான்னா இப்படி தள்ளி விடுவார் பாருங்கள். இந்த பக்கம் 10 பேர் விழுவோம், அந்த பக்கம் 10 பேர். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இவரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாங்க. முதல்ல ஒரு படம் பண்ணார், ஒரு லவ் சப்ஜெக்ட், அது ரிலீஸ் ஆகலை. அப்போ தான் என் படம் நான் பண்ணுறேன், இவரை இல்லை வேறு மாதிரி யூஸ் பண்ண. அந்த முரட்டு போய் அந்த காட்டான்னு சொல்லுவோம்ல, அப்படி இருப்பார் அவர். ஒரு காட்டு பையன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவான், அக்காட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான், அந்த சட்டம் உருட்டில் அப்படி தான் பண்ணேன்.